ஒரு அழகான காடில் செம்மையான தாவரங்கள், மலர்கள், பறவைகள் கொண்ட பூங்காவில் தும்பி என்னும் சிறிய முயல் வாழ்ந்து வந்தது. தும்பி மிகவும் ஜாலியாக இருந்தது. ஆனால் அது ஒரே கனவில்தான் இருந்தது. ஓர் நாள் நான் பெருமைமிக்க பயணம் போக வேண்டும். ஒரு நாள் வானத்தில் தோன்றும் வண்ணங்களைக் காணும் பொழுது தம்பி ஒரு தீர்மானம் எடுக்கிறது. இன்று நான் அந்த மலைக்கு செல்லப் போறேன். அது தன் பசுமை புழுதிக்குடிலில் இருந்து புறப்படுகிறது. சூரியன் ஒளி வீச அது தன் பாதையை தொடங்குகிறது. முதலில் ஒரு பெரிய ஆறு வழியில் வருகிறது. தும்பி தயங்கும். எப்படித் தாண்டுவது? அங்கே ஒரு நட்பான தும்பி தும்பிக் கொண்டு வரும் தவளை தோழி தோன்றுகிறாள். ஷூட், நான் உன்னோட உதவுறேன் என்று சொல்கிறாள். தவளையின் மீது ஏறி தும்பி ஆற்றைக் கடக்கிறது. நன்றி தோழி என்று சிரிக்கிறான். அடுத்து ஒரு இருளான காட்டுக்குள் செல்லும் வழி. மரங்கள் பெரிது, ஒலி வேற மாதிரி. தும்பி கொஞ்சம் பயப்படுகிறான். துணிச்சல் இருந்தா நாம எல்லாம் செய்யலாம் என்று தம்பி தன்னைத்தானே உற்சாகப்படுத்துகிறான். அங்கே ஒரு சிங்கக்குட்டி காயப்பட்ட நிலையில் இருக்கிறது. தும்பி நெருங்கி, உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கிறது. சிங்கக்குட்டி, நான் வழி தவறிவிட்டேன். எனக்கு வீட்டுக்கு போக உதவி செய்கிறாயா? தும்பி மற்றும் சிங்கக்குட்டி சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். வழியில் பஞ்சு மலர்கள், தேனீக்கள், இசை போன்ற இயற்கையின் அழகு. ஒரு பெரிய குன்று. தும்பி, இதுதான் அந்த மலை. நம் கனவுகள் இங்கே நிறைவேறும். இருவரும் மெதுவாக ஏறுகிறார்கள். பாதையில் மழை வர ஆரம்பிக்கிறது. மழையில் நனைந்தாலும் தம்பி மற்றும் சிங்கக்குட்டி அருகில் ஒரு மரத்தடியில் ஒளிகிறார்கள். இருவரும் ஒரு கதையை பகிர்ந்து கொள்கிறார்கள். மழை நிறைந்ததும் அவர்கள் மலை சிகரத்திற்கு செல்கிறார்கள். மேகங்களுக்கு மேலே பறவைகள் பறக்கின்றன. மலைச்சிகரத்தில் தம்பி உரக்க கூவுகிறான், நான் முடிச்சுட்டேன். இதுதான் என் கனவு பயணம். சிங்கக்குட்டி மகிழ்ச்சியுடன் தம்பியை கட்டிப்பிடிக்கிறது. நீ ஒரு உண்மையான நண்பன். தம்பி சிங்கக்குட்டியுடன் அதே வழியாக வீடு திரும்புகிறான். வழி முழுக்க புது நண்பர்கள், புது அனுபவங்கள். வீட்டில் திரும்பி தம்பி அம்மாவிடம் சொல்கிறான், அம்மா, ஒரு துணிச்சல் இருந்தால் பெரிய உலகமே நமக்கு திறக்கிறது.